யாராவது ஒரு மைக்கில் வாசிங்களேன். மத்தேயு 8வது அதிகாரம் அதோடைய 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும். போதும், எழுந்து அந்த ஒரு வார்த்தையில் தான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு எழுந்து. அல்லேலூயா. இயேசு எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறான்னா அதில் ஒரு மிக முக்கியமான பின்னணியம் உண்டு. ஏதோ ஒன்று அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறான்னா அதன் மூலம் உண்டாகிற விளைவு ரொம்ப பெருசாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். புரிந்தவங்க மட்டும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நின்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அவர் நடந்தாலும் ஒரு காரணம் உண்டு. கண்களை ஏறெடுத்து பார்த்தாலும் ஒரு காரணம் இருக்கும். தொட்டால் காரணம் இருக்கும். அவர் புசித்தாலும் காரணம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு எதை செய்தாலும் அதன் பின்பதாக ஒரு காரணம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறோம், பல தடவை தியானித்திருக்கிறோம். குறிப்பாய் மார்க்கிலிருந்து மார்க்கு 5 மற்றும் 4வது அதிகாரங்களில் இந்த சப்ஜெக்ட் வருது. 4வது அதிகாரம் 36வது வசனம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி வரும். அதிலிருந்து நம்ம இதை குறித்து ஏற்கனவே நம்ம பல முறை தியானித்திருக்கிறோம். மார்க்கு 4-5 அதிகாரங்கள்லேருந்து நான் இந்த காரியங்களை நான் உங்களோடு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் எழுந்தார் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த காரியத்தை கர்த்தர் பேசும்படியாக சில காரியங்களை ஏவனது நிமித்தம் இதிலிருந்து சில காரியங்களை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து எழுந்தார். எழுந்ததினால் உண்டாகிற 3 மிக முக்கிய விளைவு உண்டானது. ஒன்று, சீஷர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. 2வது காரியம், சூழ்நிலையில் அல்லது அது கடலில் இயேசு படகில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது அவர் எழுந்ததால் அந்த கடலில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. 3வது காரியம், இயேசு அதை செய்வதற்கு என்ன காரியத்தை செய்தார், அதை எப்படி இந்த அற்புதத்தை அவர் செய்தார் அப்படிங்கிற 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வேகமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ரொம்ப வேகமாய் ரொம்ப சுருக்கமாய் நான் அந்த செய்தியை பேசணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் தாம் மாத்திரம் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் துணிப்பதாக. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நமக்கு அதிகமாய் பழக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து படகில் ஏறி போகிறார். இயேசு கிறிஸ்து படகில் பிரயாணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் படகு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அனுமதிக்கும் போது பேசுவேன். இயேசுவும் படகும். இயேசு படகில் இருந்திருக்கிறார். இயேசு படகில் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இயேசு படகில் பயணப்பட்டிருக்கிறார். இயேசு படகில் நித்திரையாக இருக்கிறார். இயேசுவுக்கும் படகுக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் கலிலேயா கடற்கரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார். இந்த கலிலேயா கடற்கரை பகுதியில் இயேசுவின் ஊழியம் காணப்பட்டதுனால அவருடைய ஊழியத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்த காரியம் படகு. அல்லேலூயா. அவருடைய பிரயாணத்திற்கு அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது படகு. கடல் வழியாய் கடல் மார்க்கமாய் இயேசு கிறிஸ்து இந்த கடல்லேயா கடற்கரையை சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களுக்கு கர்த்தர் சென்று தம்முடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். மனிதனாய் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அவருடைய ஊழியத்திற்கு படகு என்கிற வாகனம் தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் படகில் ஏறும்போது அதோடைய பின்னணியத்தில் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் இருக்கும். அல்லேலூயா. அவர் படகுல ஏறினாலே ஆச்சரியம். அல்லேலூயா. அவர் கடலில் நடந்ததும் படகுல தான் ஏறினார். அல்லேலூயா. ஸோ அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு வாகனம் இயேசுவின் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து சாதனம் படகு. அப்போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட படகுகள் ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வரைக்கும் அப்படி தான். அந்த ஒவ்வொரு படகுல இருந்துமே அநேக சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் அதை இன்னொரு நாள் கர்த்தர் அனுமதிக்கும் போது நான் உங்களோடு பேசுகிறேன். வேகமாய் இந்த சப்ஜெக்ட்லேருந்து சில காரியங்களை தியானிக்க நம்முடைய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. முதல் காரியம், இந்த சப்ஜெக்டை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அக்கறைக்கு செல்லும்படியாய் அக்கரையில் கெனசரேத், அதாவது கர்கசனேர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் மிக தெளிவாய் அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 26வது வசனம் முதல் நீங்கள் வாசிக்கும் போது இந்த சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயிலாக லூக்கா அங்கே சொல்கிறத பார்க்கும்படி இங்கே கதரனே என்கிற நாட்டில் கடற்கரைக்கு பேர் தான் கெர்கசனேர் அப்படிங்கிறது. இந்த கடற்கரையில் இயேசு கிறிஸ்து கடந்து சென்று
ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை செய்ய போகிறார்னா, லேகியோனால் பாதிக்கப்பட்ட ஒரு பிசாசு பிடித்தவனை கர்த்தர் சுகமாக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இதை பேசும்போது நான் உங்கள்கிட்ட மத்தேயுவிலிருந்து பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் வாசிக்கலாம், அதோடைய மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனம். அவர் அக்கறையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர். போதும், இங்கே பிசாசு பிடித்திருந்த 2 பேர் என்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 8:27. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கி இருந்தவனும் ஆகிய அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிர்பட்டுன்னு போட்டிருக்கு. இல்லையா? கவனிக்கிறீங்க தானே? பிரசங்கம் புரியுதில்ல? சரி, மார்க்குக்கு வாங்க. மார்க்கு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு 5 முதல் வசனம் முதல். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அடுத்த வசனம் 2வது வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. மார்க்கும் லூக்காவும் ஒரு மனுஷன் சொல்றாங்க. அப்போ மத்தேயு மட்டும் ஏன் 2 பேர்னு சொல்றாங்க? கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ பைபிள் ஏதோ தப்பு சொல்லுதோ? பைபிள் தப்பா சொல்லுதுன்னு மட்டும் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. பைபிள் நிச்சயமாக தப்பு சொல்லலை. அல்லேலூயா. ஏன் இது தப்பு அல்ல அப்படிங்கிற காரியத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு பிரச்சனைக்குள்ளே வருகிறேன். அங்கே ஒருவர் மாத்திரம் பாதிக்கப்பட்டவர் இல்லை, ஒருவரை கர்த்தர் சுகமாக்கினார். கவனிக்கிறவங்க? அல்லேலூயா. அங்கே அநேகர் இருந்தாங்க. இயேசுவை பார்த்தவுடன் 2 வந்தது சரிதான். மத்தேயு எழுதியிருக்கிறது சரிதான். 2 வருகிறதுல கர்த்தர் ஒருவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மார்க்குவும் லூக்காவும் சொல்லுகிற அந்த லேகியோனால், லூக்கா தான் லேகியோன் என்கிற பெயரை பயன்படுத்துகிறான். அந்த ஒருவன், அந்த ஒற்றை நபரை மாத்திரம்தான் ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த ஒருவரை சுகமாக்குனதுக்கே அந்த ஊர் தாங்கலை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அதற்கப்புறம் பின்பதாக அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. காரணம் இந்த ஒரே ஒரு நபரை கொண்டு. இந்த ஒரே ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த முழு ஊரும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். பின் நாட்களில் அவர்கள் அந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நான் அதற்குள்ளே போகலை, வேகமாக போயிடுறேன். மிக முக்கியமான இயேசு அங்கே போனதற்கான மிக பிரதானமான நோக்கம் இந்த ஒரு நபரை சுகமாக்குவதற்கு. அல்லேலூயா. இந்த ஒரு நபரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவன் லேகியோன் என்கிற வார்த்தையோட சரியான அர்த்தம் ரோமர்களுடைய போர் வீரர் குழு. 6000 பேர் சேர்ந்த போர் வீரர் குழுவுக்கு பேர் தான் லேகியோன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. சுமார் 6000 போர் வீரர்களை சேர்ந்த. அப்போ இங்க 6000த்திற்கும் அதிகமான பிசாசின் கிரியைகள் ஒரே மனிதனுக்குள்ள கிரியை செஞ்சது. அல்லேலூயா. கிரியை செய்ய முடியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை பிசாசு கிரியை செய்ய முடியுமா? எஸ், முடியும். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் அநேக பிரச்சனைகள் நடக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்பதாக ஒவ்வொரு பிசாசும் உண்டு. அல்லேலூயா. நம்ம வீடுகள்லாம் நம்ம பார்த்தாச்சுன்னா தெரியும். நம்ம சிலர்லாம் யோசிக்கிறப்போ தெரியுது, எங்கள் வீட்டில் 6000 இல்லை பாஸ்டர், அதுக்கு மேலே இருக்குன்னு. எத்தனை இருக்குங்கிறது இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை வேணுமோ வரட்டும், இயேசுவின் நாமம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு முறை இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவருடைய சீஷர்கள், குறிப்பாய் பேதுரு வந்து கேட்குறார், நாங்கள் இவைகள் எல்லாம் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? அல்லேலூயா. எங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அதற்கு ஆண்டவர் வேறு நிறைய பதில் சொல்கிறேன். நான் அதற்குள்ளெல்லாம் போகலை. என்னை கவர்ந்த ஒரு விஷயம், அவனுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு பாருங்க. பல இடங்கள்ல அவனை அறியாமல் அது வெளிப்படுறதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இதற்கான பதில் எங்கே தெரியுது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே ஒரு பேதுரு யாக்கோபு தேவாலயத்திற்கு கடந்து செல்லும்போது அங்கே ஒரு சப்பானி இருப்பான். 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் அதில் ஒரு சப்பானி சரி, 2வது அதிகாரத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். 3வது அதிகாரத்தில் அதோடைய வெளிப்பாடு சரிதான், கரெக்ட். அப்போ 3வது அதிகாரத்தில் தேவாலயத்திற்கு கடந்து செல்லும்போது அந்த தேவாலயத்தில் வாசல் ஓரத்தில் ஒரு சப்பானி பிறந்த நாள் முதல் அலங்கார வாசலில் உட்கார்ந்துருப்பான். இந்த வாசலில் உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரன்
பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கட்டும், இதே அலங்கார வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து பயணப்பட்டிருப்பாரா? என்ன மாதிரி பார்க்குறீங்க? பயணப்பட்டிருப்பார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சுகம் கொடுக்கல? அல்லேலூயா. இயேசு நிறைய காரியத்தை செய்யாமல் விட்டு வச்சிருக்கிற. இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் இயேசு செய்ய வேண்டியதானே? நான் கேட்டால் சொல்லுவேன், இயேசு விட்டு வச்சிருக்கிறது எனக்காக. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் சில அற்புதங்கள் இதுவரைக்கும் நடக்கலை, இயேசு செய்யாமல் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இயேசு விட்டு வச்சிருக்கிறது உங்களுக்காக. அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு சில காரியத்தை செய்யணும் விரும்புகிறார். நீங்கள் தான் அதை செய்ய போகிறீங்க. அதற்காக கர்த்தர் அதை விட்டு வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் வரும்போது கர்த்தர் அந்த நபருக்கு அற்புதத்தை செய்யலை. அப்போ என்ன செஞ்சிருப்பார்? ஒருவேளை யூதாஸ் காரியத்திட்ட சொல்லி ஏதோ கொஞ்சம் உதவிகளை செய்திருப்பார். அல்லேலூயா. அதே அலங்கார வாசலுக்கு போகும்போது, ஏன்னா யூதாஸ் காரியம் தான் ஃபினான்ஷியல், அவர் தான் இந்த பணங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறது அவர் தான், அது அவருடைய வேலை. சரி, அவரை கொண்டு சில காரியத்தை செஞ்சிருப்பார் எவ்வளியும், ஆனால் அற்புதம் செய்யலை. ஆனால் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இங்கே கடந்து வரும்போது, தேவாலயத்திற்குள்ளே கடந்து வரும்போது, அங்கே அவங்க வாசலண்டே வரும்போது, இப்போ அதே பிச்சைக்காரன் இயேசுக்கிட்ட பிச்சை கேட்டது போல் பேதுருக்கிட்டையும் பிச்சை கேட்கிறான். அப்போ பேதுரு ஒரு வார்த்தையை சொல்கிறான், உற்று பார்த்து எங்கள்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் வேறு ஒன்று இருக்குன்னு பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார்? எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்கிறார்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அங்கே கேட்டார், எங்களுக்கு என்ன தருவீர்னு கேட்டார். இப்போ அதற்கான விடையை கற்று வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க? என்ன கொடுப்பீர் என்கிற கேள்விக்கான பதிலை அறிந்து வைத்தவராய் இங்கே அதற்கான பதிலை சொல்லுகிறார். இந்த அலங்கார வாசல்லாம் அதற்கான பதில் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. இந்த நாமத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சீஷர்களுடைய சூழ்நிலை வரும்போது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு நேராக தான் கடந்து போகுது. படகு கடலில் பயணப்படும் போதே முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டி இருக்குது. முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. லேகியோனால் பாதிக்கப்பட்டவன் அங்கே இருக்கிறான். அவன் இவங்க கடலில் பயணம் செய்யும் போதே இவர்களுக்கு தொந்தரவு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வீட்டில் பிசாசு ஒரு தொந்தரவை கொண்டு வர்றான்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்தது ஏதோ சில லேகியோன் நம்மால் துரத்தப்பட போகிறான். அல்லேலூயா. அவன் துரத்தப்பட போகிறதுனால அவன் அதுக்கு முன்னாடி நம்மளை டைவர்ட் பண்ணும்படியாக, நம்மளுக்கு சில பிரச்சனையை கொண்டு வரும்படியாக நம்ம கூட போராடிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவனை துரத்தணும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. சரி, வேகமாக இதுதான் இந்த சப்ஜெக்டோட பின்னணியம். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இதை செய்வதற்கான சில காரணங்கள், இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கடந்த புதன்கிழமை கர்த்தர் என்னோட பேசும்படியாக என்னுடைய இருதயத்தில் போட்டார். அப்பொழுதே தியானித்து வரும்போது அநேக மறைப்பொருள்களை கர்த்தர், அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த காரியங்களெல்லாம் நான் இன்றைக்கி உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக இந்த சீஷர்களை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. முதலாவதாக சீஷர்கள் யார், யார் சீஷர்கள் என்பதற்கான மிக தெளிவான விளக்கம் இந்த சப்ஜெக்டில் இருக்குது. சீஷர்களை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? அதை 23வது அதிகாரம் மத்த 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது முதலாவதாக அந்த சீஷர்களை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? அவர்கள் அவருக்கு பின் சென்று, அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் சீஷர் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த வேத பகுதியில் மிக தெளிவாக இருக்கிறது. யார் சீஷர் என்றால் இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள். அல்லேலூயா. யார் இயேசுவுக்கு பின் செல்கிறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கு சீஷன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சீஷனாக இருக்கணும்னா அவருக்கு பின் செல்லணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்களை சண்டே கிளாஸில் இருக்கும்போது தான் ஒரு பாட்டு உண்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் அந்த சண்டே கிளாஸ் பாட்டு நிறைய இடங்களில் பாடுறதை கேட்கும்போது அற்புதமான ஒரு பாடல். அல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசுவை பின்பற்றி செல்லுகிறது. அதுதான் ஒரு சீஷனினுடைய வேலை. சீஷன்னா யாருன்னா
இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றுறதுன்னா என்ன? இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, இயேசு முன்னாடி போயிட்டுருக்கார், நான் பின்னாடி போகலான்னு ஆசைப்படுறேன்னா அதல்ல இயேசுவை பின்பற்றுவது. ஆமென். இந்த சீஷர்கள் அப்படி தான் பின்பற்றினாங்க. இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போனாங்க. இயேசு எதை செய்தாங்களோ அதை செய்யவே இல்லை. இயேசு எதை கற்பித்தாரோ அதை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எது சரியான பின்பற்றுதல்னா, ஏன் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல மாற முடியலைன்னா இயேசு செய்த கிரியைகளே அவங்க பின்பற்றலை. இயேசுவை பின்பற்றினாங்க, இயேசுவுக்கு பின்னாடி ஃபிசிக்கலாக இயேசுவுக்கு பின்னாடி போனாங்க, மனது இயேசுவோடு கூட இல்லை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதே சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கொடுப்பீர்? அவர் என்ன எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் அவங்க கேட்ட கேள்வியாகும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவை சரியாக இவங்க பின்பற்றலை, ஆனால் இயேசுவை பின்பற்றினாங்க. பட் ஆண்டவரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்னென்னா, அவரை ஒருத்தர் பின்பற்றினாலே, இல்லை அவர் கூட ஒருத்தர் போய் உட்கார்ந்துருந்தாலே அவன் சீஷன் தான். அல்லேலூயா. நம்ம பார்த்தா மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பம் தான் லாசருடைய குடும்பம். பெத்தானியாவில் இருந்த இந்த குடும்பம் இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அப்போது இந்த மார்த்தாள் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார் வீட்டுக்குள்ளே. இந்த மார்த்தாள் பல காரியங்களை ரொம்ப பிஸி. வீட்டுக்கு ஒருத்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டோம், நல்ல ஆகாரம் வச்சு கொடுக்கணுமே. இல்லையா? நல்ல வாய்க்கு ருசி ஆகாரம் வச்சு கொடுக்கணும், நல்ல உபசரிக்கணும். அப்படிங்கிறதுக்காக உபசரிக்க பிரயாசப்படுறாங்க. நல்லா உபசரிக்கிறதுக்கு நல்ல ஆகாரம். இயேசு வந்தால் இயேசு தனியாகவா வருவார்? எப்பவும் அவரு கூட ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இந்த கூட்டம் அவரு கூட வருது, இவங்களெல்லாம் நல்லா உபசரிக்கணும், இவங்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்கணும், ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க பிஸியாக இருந்தது ஒன்றும் தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை எதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு தெரியுமா? அந்த பிஸிக்கு நடுவிலையும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இயேசுவின் பாதத்தருகே மரியாள் வந்து உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு சொல்கிற மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் வேண்டான்னு இயேசு சொல்லலை, அதை விட அதிகமாக இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் சீஷனுடைய குணாதிசயம். இங்கே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ரெண்டாவது காரியம், சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு படகில் ஏறும்போது சீஷர்களும் கூடவே ஏறுறாங்க. அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுகிறது, பின் சென்று ஏறினார்கள். அவர் அந்த படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள், படவில் ஏறினார்கள். இயேசு எதற்காக படகுல ஏறினார்? போச்சு, பிரசங்கத்தை யாரும் கேட்கல போல. அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக, இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறதுக்காக இயேசு படவில் ஏறினார். அடுத்த ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறார். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அங்கே என்ன செய்ய போகிறார்னா, அவர் பெரிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. 6000 பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை அந்த பிசாசின் பாதிப்பிலிருந்து விடுவிக்க வேண்டிய அவசியம். இதற்காக இயேசு கிறிஸ்து போகிறார். நான் நம்புகிறேன், இயேசு ஏற்கனவே சொல்லியிருப்பார். நான் அப்படி நம்புகிறேன். அல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பார், நம்ம இப்படி ஒரு இந்த குறிப்பிட்ட கத்தரனை நாட்டில் இப்படி 6000 பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறான், நம்ம அவரை விடுவிக்க போகிறோம். அதிகபட்சம் இயேசு ஏற்கனவே சொல்லியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். அதை சொல்லிக்கிட்டு இப்போ படவில் ஏறுறார். ஏறும்போது யாரும் பின்னாடி திரும்பி போகலை, அவங்களும் கூட ஏறுறாங்க. கஷ்டம் வரப்போகுதுன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? சில கஷ்டங்கள் வரப்போகுது, பாடுகள் வரப்போகுது, நிந்தை வரப்போகுது, அவமானம் வரப்போகுது தெரிந்த போதும் கூட ஏறினவங்க தான் இந்த சீஷர்கள். அப்போ இவங்க மோசமானவங்க இல்லை. புரிந்து கொள்ள முடியுதா? அல்லேலூயா. சில பாடுகளினுடைய தான் கடக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச போதும் ஏன்னு கேட்காம கூடவே ஏறினாங்க. பின் சென்றது ஓகே, சரி அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஊரில் இயேசு துரத்தப்படுகிறார். ஏற்றுக்கொள்ளாத ஊர் இருக்குது. இப்போ நாசரேத்துக்கெல்லாம் போனால் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாராக இல்லை. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நாசரேத்து ஊருக்காரங்க இயேசுவை பார்க்கும்போது தச்சனுடைய பையன், நம்ம கூடவே சேர்ந்து விளையாடினவர், அந்த கண்ணோட்டத்தை பார்க்கறது தான் அவங்க தயாரே ஒழிய அவரை தேவனாய் பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனால் அந்த ஊரில் கூட அவர் துரத்தப்படலை.
எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் இந்த ஒரு ஊரில் தான் அவர் துரத்தப்பட்டார். அல்லேலூயா. துரத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து துரத்தப்பட்ட ஒரு ஊர் இந்த ஊருங்க. அல்லேலூயா. இயேசுவை துரத்தி விட்ட ஊர். ஆனால் இந்த ஊருக்கு இயேசுவோடு கூட இவங்க படகுல ஏறி போகிறாங்க. ஆமே, கவனிக்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அடுத்தபடியாக இந்த சீஷர்களை நீங்கள் இங்கே பார்க்கும்போது அடுத்த 25வது வசனத்தில் வாசிக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போது வசனம் எப்படி சொல்கிறது? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, பிரச்சனை வந்த உடனே நேர கர்த்தர்கிட்ட தான் வந்தாங்க. வேறு வாய்ப்பும் இல்லை. கடலுக்குள்ளே வேறு எங்கே யார்கிட்ட போய் கேட்க முடியும்? புரிஞ்சவங்க? அல்லேலூயா. வேறு வழி இல்லை, அவர்கிட்ட தான் வந்தாகணும். இதற்கு விடுதலை கொடுக்கணும்னா அவர் மட்டும்தான், கடலில் இருக்கிறதில்ல. இல்லைன்னா பேதுரு வேணா சொல்லுவார், நான் இறங்கி நீந்தி போயிடுவேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோன்றவார் பேதுருட்ட போய் கேட்டால். சரியா இல்லையா? பேதுரு ஒரு நல்ல ஒரு மீன்பிடிக்காரர். அவருக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. கடந்த நாட்கள் இந்த ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் சில டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்ப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஃபிஷ்ஷிங் வீடியோ பார்க்குறேன். ஒரு கடலுக்குள்ளே அந்த படகை விரிக்கிறாங்க, இந்த வலையை விரிக்கிறாங்க. வலை விரிக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்க வலை விரிக்கும்போது முதல் முறை வலை விரிக்கிறாங்க. வலை விரிக்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க அதில் இருந்த ஒரு நபர் சொல்கிறார், இது எங்களுக்கு விரிச்ச வலைக்க செலவுக்கு கூட, டீசல் செலவுக்கு கூட இது பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே திரும்ப ஒரு வலை விரிக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விரிக்கிறாங்க. விரிக்கும்போது அளவில்லாத மீன், அதற்குள்ள அளவில்லாத மீன். இந்த சந்தோஷத்தில் அந்த படகுல இருந்த ஒரு மீனவர் நேர கடலுக்குள்ளே குதிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த கடலுக்குள்ளே குதித்து அந்த வலை இழுக்கும் போதே அந்த மீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அவர் வெயிட்டும் கூட, அது நல்ல வெயிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ஒரு உதவியும் தேவை. ஆனால் அவர் இறங்கும்போது சொல்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உள்ளே இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், கடல்ல இருந்தே இவ்வளோ மீனை நான் கை வச்சு பார்க்க போகிறேன், பார்த்துட்டு நான் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக குதிக்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அந்த அளவில்லாத மீன்கள். அப்போ எப்படி அவர் குதிச்சார்? அந்த கொடூரமான கடலுக்குள் அவர் குதிச்சதற்கான காரணம் அவருக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால. அல்லேலூயா. அப்போ கடலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அதிகபட்சம் கடலோட நீச்சல் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து தப்பித்து போகிறதுக்கான வழி தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் பேதுரு உட்பட எல்லா சீஷர்களும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்னையை காப்பாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான தருணம் பாருங்கள். நம்மக்கிட்ட வாய்ப்பே இல்லாத நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட வருகிறோம். நிறைய நேரத்தில் தவறல்ல, அது எதுவும் தவறல்ல. நாம் எப்போ வந்தாலும் அவர் நம்மளை பிள்ளைகளாக மட்டும்தான் பார்க்குறார். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போயாச்சுன்னா தான் சந்தர்ப்பவாதியாக நம்மளை பார்ப்பாங்க. அல்லேலூயா. வழி இல்லைன்னு நம்மள்கிட்ட வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மனுஷன் விட்டு தான் பார்ப்பான். கர்த்தர் ஒரு நாள் அப்படி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. எந்த டைமில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாலும் அவர் நம்ம எப்போது ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை சொல்லி நம்மை குற்றப்படுத்த மாட்டார், நம்மை துன்பப்படுத்த மாட்டார், நம்மை நோகடிக்க மாட்டார். நல்ல தகப்பன். அல்லேலூயா. மனுஷன் தான் சந்தர்ப்பவாதியாக இருப்பாங்க. நிறைய நேரத்தில் மனுஷங்க நம்ம மேலே கோபம் வரும்போது நம்ம செய்த நன்மையெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அந்த கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்ம செஞ்ச தீமையெல்லாம் மறந்துட்டு நம்ம செஞ்ச நன்மையை மட்டும்தான் யோசிப்பார். அல்லேலூயா. தேவன் பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்தீங்களேங்கிறத தான் பார்ப்பார். அல்லேலூயா. பாருங்கள், வேறு ஆள் இல்லைன்னு என்கிட்ட வந்தீங்களான்னு இயேசு கேட்கவே இல்லை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இதே இது ஒரு மனுஷனாக தான் அங்கே சொல்லியிருப்பான், வேறு யாருமே இல்லாதனால, வழி இல்லாதனால நீ என் பக்கத்தில் வந்திருக்கேன்னு இருப்பான். சரியா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. நேரடியாக அவங்க கிட்ட போகும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்கிறார். நம்ம ஆராதிக்கிறவர் நல்ல தேவன். அல்லேலூயா. அப்போது யார் சீஷர்கள்? யாருன்னா தேவனை தேடி சொன்னவங்க. நீச்சல் தெரியும், நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அங்கே இருக்கிறதுல அதிகமான பேர் கடலில் வேலை செய்கிறவங்க தான். இதை விட மோசமான கிரியைகள்லாம் அவங்க எதிர்கொண்டு பழக்கப்பட்டவங்க. இதை விட மோசமான சிச்சுவேஷனில் நீச்சல் அடிக்கிறவங்க தான். அப்படிப்பட்டவர்களாக இருந்தபோதும் கர்த்தரிடத்தில் வந்தாங்க. அதற்கு அடுத்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதே வசனத்தில் பார்க்கும்போது அதே வசனம் சொல்லுகிறது, அவரை எழுப்பி 25வது வசனம் சொல்லுகிறது,
அவரை எழுப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் சீஷர்கள் சூப்பர். அல்லேலூயா, இது வரைக்கும் சீஷர்கள் ரொம்ப சூப்பர். ஆமென். அவர்கிட்ட வர்றதா இருக்கட்டும், அவரை எழுப்புறதா இருக்கட்டும், அவருக்கு பின் சென்றதாக இருக்கட்டும், படகளை ஏறுகிறதா இருக்கட்டும், இது வரைக்கும் சீஷர்கள் பெஸ்ட்டு. ஆனால் எங்கே பிசாசு அவங்கள பயன்படுத்துகிறான்னா அதற்கடுத்து தான். அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 25வது வசனத்தை அவர் வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இங்கே தான் பிரச்சனை. அல்லேலூயா. அதுவரை ஒரு பிரச்சனை இல்லை இந்த சீஷர்களை கொண்டு. நல்ல சீஷர்கள், தங்கமான சீஷர்கள். ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்தவுடனே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. கூட இருக்கிறது யாரு? கூட இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுவை இதற்கு முன்பதாக பல இடங்களில், இதற்கு முன்பதாக இதுக்கப்புறம் தான் வரும், ஆனால் அவங்கள இயேசுவை கொல்றதற்கு அநேக சூழ்நிலைகளில் அநேகர் வகை தேடினாங்க. இயேசுவை கொல்ல முடியலை. குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவருக்கு மரணம் வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவரும் தெரியும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறவரும் தெரியும். அல்லேலூயா. கூட இருக்கிற இயேசு பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவரும் தெரியும். அவர் நல்ல சத்திய வசனங்களை போதிக்கிறவரும் தெரியும். அவர் கடவுள்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் பின் செல்லலை. இந்த 4 காரியங்கள் அவங்க செய்தது இயேசு யார் என்பதை தெரிந்ததுனால தான். அல்லேலூயா. ஆனால் ஒரு இடத்துல கோட்டை விடுறாங்க. இந்த லாஸ்ட் செக்ஷனில் தான் அந்த சீஷர்கள் வந்து சொல்லிடுறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டும். இப்போது சீஷர்கள் மரித்தா இயேசு மட்டும் உயிரோடையாக இருப்பார்? ஒரே படகுல தானே இருக்கிறாங்க, ஒரே கடலில் தானே இருக்கிறாங்க. அப்போது இங்கே கரெக்டாக சொல்லணும்னா முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நம்மெல்லாம் மடிந்து போக போகிறோம்னு சொல்லணும். சரியா இல்லை? இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. சொல்லியிருந்தால் அப்படி தான் வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆக்கிட்டாங்கன்னா இயேசுவை தனியாக பிரித்து தங்களை தனியாக பிரிச்சுட்டாங்க. நாங்கள் மடிந்து போக போகிறோம். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை மூழ்கடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை விட்டு செப்பரேட் பண்ணுறது. அல்லேலூயா. இங்கே அப்படி தானே செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. செப்பரேட் பண்ணுறாங்க. கர்த்தர் அவங்கள விட்டு பிரிச்சிடுறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். அந்த கஷ்டத்தின் நடுவில் கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போகிற காரியமாக்கும் அது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத, அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சரி, அப்போ அவங்க அப்படி சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்கணும்ல. ஏன் அவங்க செப்பரேட் பண்ணாங்க? ஏன் இயேசு அவங்க தங்களை விட்டு பிரித்து காண்பித்தாருங்கன்னா ரொம்ப முக்கியம். எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது இயேசு தூங்கிட்டு இருந்தார். அதுதான் பிரச்சனை. புரிஞ்சவங்க? இப்போது இது நம்ம பிரச்சனைகளோடு கனெக்ட் ஆகும். நம்ம சில பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கும்போது இயேசு அமைதியாக இருக்கிற மாதிரி தோணும். சில நிந்தைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இயேசு அமைதியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆண்டவர் எனக்கு மட்டும் இறங்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அநேக அற்புதங்களை பார்க்கும்போது எல்லார் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், எனக்கு மட்டும் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரேன்னு தோணும். இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆமைன்னு சொல்லிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கையில் நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும் நடக்க மாட்டேங்குதே. எல்லாரும் நன்மையை அனுபவிக்கிறாங்க, நான் மட்டும் அனுபவிக்க முடிய மாட்டேங்கிற ஒரு ஆழமான வருத்தம், ஒரு பெரிய வேதனை. இதற்கு நடுவில் இருந்ததற்கு காரணம் அமைதியாக இயேசு அங்கே அமைதியாக நித்திரை பண்ணுகிறவராய் காணப்பட்டனால தான். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இயேசு தூங்கலை, அமைதியாக கவனிச்சிட்டு இருந்தா. அல்லேலூயா. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு இயேசு ரொம்ப அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். இயேசுக்கு ஒரு காரியம் தெரியும், அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்களான். ஏன்னா சீஷர்களை கர்த்தர் அழைக்கும் போதே அவங்களுக்கு வேண்டிய சகல அதிகாரத்தையும் கொடுத்து தான் அழைத்தார். வாசிக்கலாமா? மார்க் 4வது அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய சிந்தையை திருப்புங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
அப்படியே 4வது அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய சிந்தையை திருப்பலாமா? 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அடுத்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. புரிஞ்சுன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவர்கள் அழைக்கப்பட்ட போதே அவர்களுக்கு சகல அதிகாரமும் கொடுத்து தான் அழைச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்து தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இனி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய அதிகாரத்தை இனி நீங்கள் உட்கார்ந்து காத்திருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கான ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக இனி நீங்கள் உட்கார்ந்து உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில சூழ்நிலைகளை கர்த்தர் அமைதியாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கிறத பார்க்கறதுக்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து தான் அனுப்பி இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தணும். அதாவது கடலில் வந்தது ட்ரையல் தான். அல்லேலூயா. கடலில் வந்தது சாதாரண ஒரு பிரச்சனை, அதல்ல பிரச்சனை. அடுத்தது அந்த கதரனே நாட்டிற்குள்ளே தான் பெரிய பிரச்சனை இருக்குது. அங்கே தான் 6000 பிசாசு சுமக்கிற ஒரு மனுஷனை விடுவிக்க வேண்டி இருக்கிறது. அதே தேசத்தில் நன்மை செய்தது நிமித்தம் துரத்தி விடப்பட வேண்டி இருக்கிறது. அதே தேசத்தில் அநேக பன்றிகள் மரிக்க வேண்டி இருக்கிறது. அதே தேசத்திலிருந்து திரும்பி வரப்பட்ட நன்மைக்கு நன்றி வாங்குவதற்கு பதில், நன்மை செய்ததற்கு பதில் திருப்பி அனுப்பப்பட வேண்டிய சூழ்நிலை அந்த தேசத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. இதை அனுபவிக்கணும்னா இதற்கான ட்ரையல் தான் கடலில் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டும். இந்த ட்ரையலை ஜெயிச்சிட்டா அடுத்து இருக்கிற பெரிய பிரச்சனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. இன்றைக்கி காணப்படுகிற சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ட்ரையல் தான், சாதாரண காரியம். இன்றைக்கி சில பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற சாதாரண காரியம். இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழும்ப வேண்டியது அவங்களுக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை நினைப்பூட்டும்படியாய். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள போகிறார். அல்லேலூயா. அவர் நித்திரையால் அவர் எழும்பி செய்ய போகிறார். ஆனால் அதற்கு முன்னாடி இவ்வளவு நாள் ஆண்டவர் வெயிட் பண்ணுது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டும். பிரச்சனைகளை பார்த்தபோது சீஷர்களை மாறி புலம்புனோமா, இயேசுவை மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தணுமா? அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நம்மளோட ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். நம்ம என்ன செய்தவர்களாய் காணப்பட்டோம்? சீஷர்களை போல் எடுத்து அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணுமா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை வானளவு பெருசாக இருக்கட்டும், இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அதிகாரங்க அது. இயேசுவின் நாமத்தில் மாறிப்போன்னு நீங்கள் கட்டளை கொடுத்து பாருங்கள், அது இருக்கிற இடம் தெரியாமல் மாறி போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அதை அடுத்து அப்படியே காண்பித்து கொடுக்குறார். இருக்கிறது 1-2 பிசாசில் 6000 பிசாசு. அல்லேலூயா. 6000 பிசாசை ஒற்றை வார்த்தையில் ஆண்டவர் மாறி போகும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பெரிய வல்லமையை இயேசு சீஷர்களுக்கு கொடுத்துருந்ததுனால அந்த சின்ன பிரச்சனை நடுவில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சில நேரத்தில் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறாருன்னா நீங்கள் ஏதோ சின்ன பிரச்சனை தான் அனுபவிக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப பெருசு மாதிரி தெரியுது. கர்த்தர் அமைதியாக இருக்கிறது நாம் அதை எதிர்கொள்ளும்படியாய், நாம் அதை ஜெயிக்கும்படியாய், மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போக விரும்பும்போது சில நேரத்தில் கர்த்தர் அமைதியாக இருப்பார். இந்த நேரத்தில் கர்த்தர் அமைதியாக இல்லாதிருந்தால் இந்த அலை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவரால் அதட்டி இருக்க முடியும். ஆமென். இந்த கடல் சீற்றம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தரால் அதட்டி இருந்திருக்க முடியும். கர்த்தர் எழும்பி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். அவர் அமைதியாக இருந்தது சீஷர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் ரொம்ப சத்தமாக. இன்றைக்கி கர்த்தர் சில பிரச்சனை நடுவில் அவர் அமைதியாக இருக்கிறது நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ளும்படியாய்.
நாம் சிலதை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு பின்பதாக ஒரு நோக்கம் உண்டு. வெறுமனே நம்முடைய பிரச்சனையை மாத்திரம் எதிர்கொள்வதற்காக அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரம் எதிர்கொள்வதற்காக அல்ல, நம்மை விட நாம் அனுபவிக்கிறதை விட பெரும் வேதனைகளை அனுபவிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தை நம்ம சுற்றி பார்த்தா திரும்புகிற திசைகள்லாம் வேதனைகளை சுமந்து கண்ணீரை சுமந்து ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு மருத்துவமனைக்கு கடந்து சென்றேங்க. ஒரு சகோதரி அந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு குழந்தை பிறந்து எண்ணப்பட்ட நாட்கள் ஆச்சு. 45 நாளாக என்னமோ தான் ஆச்சு. 40 அந்த அவ்வளோ நாள், ஒரு 50 நாளைக்குள்ளே தான் ஆச்சு. அந்த சகோதரி மனநிலை பாதிக்கப்பட்ட, தாய் தனி இடத்துல இருக்குது, பிள்ளை தனி இடத்துல இருக்குது. வேதனையோடு காணப்படுறாங்க. ரொம்ப வேதனை. அந்த குடும்பத்தோட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அதுலேயும் பெரிய வேதனை என்ன தெரியுமா? அந்த சகோதரி அந்த மருத்துவமனையில் இருந்த ஒரு நர்ஸை பார்த்து சாபம் போடுறாங்க, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு. அவங்க நல்ல எண்ணத்தில் அதை சொல்லலை. ஆனால் அந்த நர்ஸு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு வரட்டும், நான் பார்த்துக்கலான்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே அது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொன்ன வார்த்தை தான். ஆனால் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கு. அடுத்து சொல்கிறாங்க, நீ போகிற வழியில் ஒன்று லாரி அடித்து ஒன்று கொண்டு போட்டுரும். இல்லையா? அதுக்கடுத்து என் மனைவி அந்த நர்ஸோடு போய் உட்காந்து பேசும்போது அவங்க அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டாங்க. இல்லையா? லகுவாக போயிருக்கோம். நம்ம கேட்கும்போது சில காரியங்கள் நம்ம பிரச்சனையாக தெரியாது, அந்த மனதில் போய் இருக்கும்போது வலிக்கும். இல்லையா? 2 பேருடைய கண்ணீரை ஒரே இடத்துல பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய குடும்பம் தன்னுடைய மகளை ஆசாசியாக திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமணம் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிள்ளை கன்சீவாக தொடங்கி குழந்தை பிறந்த நாள்லேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம், நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஆனால் பாதிக்கப்பட்டவாறு மருத்துவமனையில் போய் தன்னுடைய பிள்ளையை கையில் சுமக்க வேண்டிய நேரத்தில் மருத்துவமனையில் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை. அதே பாதிப்பில் இருக்கிறவங்க அவங்கள கேர் பண்ணிகிட்ருக்கிற நர்ஸை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், அது இன்னொரு பக்கம் எவ்வளோ பெரிய வேதனை. இந்த 2 வேதனைக்கு நடுவில் இருக்கும்போது அநேக காரியங்களை கத்திருந்த அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார். இல்லையா? கடந்த புதன்கிழமை மறுபடியும் அதே மருத்துவமனைக்கு இன்னொருவரை சந்திக்கு ஜெபிக்கும்படியாக போயிருக்கும்போது அதே சகோதரியை நான் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இன்னைக்கு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அநேக உள்ளங்கள் இன்றைக்கி காணப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இன்றைக்கி சில பிரச்சனைகள் நடுவில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம், நம்ம சந்திக்கிற இதே வேதனையை, அந்த வேதனையோட உச்சத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இதே சூழ்நிலை கண்ணீருள் மத்தியில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அநேகரை விடுவிக்கும்படி கர்த்தர் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர் அதை அனுமதிக்கிறார். நம் சில அந்த பாதைகள் வழியாக கடந்து செல்லும்போது அநேகருக்கு சுகத்தை நம் மூலமாக கர்த்தர் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அதற்கு நம்ம பக்குவப்படணும், அதற்கேற்றவாறு நம்ம பக்குவப்படணும். பிரச்சனை வந்தவுடனே ஐயோ பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்கிறத விட இதிலிருந்து ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி நம்ம பிரச்சனையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பண்ண தொடங்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். 2வதாக இந்த கடலை குறித்து சில காரியங்களை தியானிக்கலாம். இந்த கடல் அல்லது சூழ்நிலை எப்படி இருந்தது? இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக சூழ்நிலை எப்படி இருந்தது? முதல் காரியம் வாசிக்கலாம். அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. போதும். அல்லேலூயா. படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கவனிங்க, கவனமாக கவனிங்க. எது படகு தெரியுமா? விசுவாசம் தான் படகு. அல்லேலூயா. வேதத்தின்படி எது படகு அல்லது எது கப்பல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விசுவாசம் தான் கப்பல். அல்லேலூயா. கவனிக்கிறவங்க, எதை சேதப்படுத்துது?
இந்த சூழ்நிலை எதை சேதப்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முதல்ல விசுவாசத்தை சேதப்படுத்து. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் எதை முக்கியமாக சேதப்படுத்திடுதுன்னா நம்முடைய விசுவாசத்தை. இருக்கிறீங்களா? சில பிரச்சனை வரும்போது தேவன் பேரில் நம்ம வைத்த விசுவாசம் சில நேரத்தில் ஆட்டம் காணுது. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு தேவ பிள்ளை சொன்ன, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தேவையே அதுதான். ஆமென். யோபுவோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே யோபுவோட மனைவியை பிசாசு பயன்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆமென். அல்லேலூயா. ஏன் தேவனை தூஷிக்க சொல்லுது அந்தம்மானா, அதோட அர்த்தம் விசுவாசத்தை விட்டுட்டு ஜீவனை விடும். அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுது, ஒரு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சது, விசுவாசத்தை விட்டுட்டா இந்த ஆள் செத்து விடுவாருன்னு. புரிஞ்சுவங்க, இவர் இவ்வளோ வேதனை நடுவிலையும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசம்தான். இது எப்படி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன், அது பிசாசுக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் நிற்கிறனால. எவ்வளோ சூழ்நிலை நடுவில் கர்த்தர் கைவிட மாட்டாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தற்கொலை பண்ணுறவங்கள நீங்கள் இந்த தற்கொலை பண்ணுறவங்களுக்கு மறுவாழ்வு மையம் இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணுறவங்க, சூசைட் அட்டம் பண்ணுறவங்க, இதில் எல்லா சூசைட் அட்டம் பண்ணுறவங்களும் காமனாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உண்டு, இந்த பிரச்சனைலேருந்து என்னை யார் காப்பாற்ற முடியும்? அல்லேலூயா. அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இதுலேருந்து என்னை சேவ் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா? இந்த கேள்வி தான் ஒருத்தர் சூசைட்டில் கொண்டு போய் விட்டுருது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒருத்தங்க மறிக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு மனதில் ஒரு எழுதி கொள்ளும்போது தான், நம்ம மனதில் அது பதியும் போது தான், இதை தாண்டி என்னால் வாழ முடியாதுங்கிற எண்ணம் உருவாகும்போது தான் மரணமே வருது. அல்லேலூயா. அப்படியானால் விசுவாசத்தை பிசாசானவன் சோதிக்கிறதற்கான காரணம் என்ன? விசுவாசத்தை நம்ம விழத்தள்ளும்படியாய் பிசாசானவன் பிரயாசப்படுகிற காரணம் என்ன தெரியுமா? எப்போது நம்ம விசுவாசத்தில் விழுந்து போகிறோமோ, எப்போது விசுவாசத்திலிருந்து விழத்தள்ளப்படுகிறோமோ, அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற மரணம், ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிடக்கூடாது. எதுக்கு பிரச்சனை வருதுன்னு கேள்வி கேட்டாலும் அதுதான், நம்ம எப்படியாவது விசுவாசத்திலிருந்து விழ தள்ளிடணும், தேவன்கிட்டேருந்து நம்மளை பிரித்திடணுங்கிறதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை பிரச்சனைகள் நடுவில் தேவனோடு இணையணும். அல்லேலூயா. இணையும் போது விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இரண்டாவது காரியம், அதில் நீங்கள் அந்த சூழ்நிலை எதை செய்ததுன்னா வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் பயப்பட்டார்கள். இயேசு கேட்குறார் 26வது வசனத்தில், ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. அப்போது இந்த சூழ்நிலை எதை கொண்டு வந்ததுன்னா பயத்தை கொண்டு வந்தது. ஆமென். இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகள் நடுவில் இருக்கும்போது நமக்கு ஒரு விதமான பயம் வரும். சில பிரச்சனைகள் நடுவில், சில வியாதிகளின் நடுவில், சில நெருக்கத்தின் நடுவில் இருக்கும்போது ஒரு பயத்தை கொண்டு வரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஆண்டவர் வேதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாகவும் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதே. ஏன் தெரியுமா? எப்போ பயம் வந்துடுச்சோ அப்போ தேவ பிரசனத்தை உணர முடியாது. அல்லேலூயா. பயப்படுறவங்க தேவ பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. பயப்படும் போது தேவனிடந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கு விரோதமான மிக முக்கியமான எதிரியே பயம்தான். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நேராக இவங்களுடைய சிந்தையை திருப்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், அதுலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 7லேருந்தே வாசிங்க, 7 மற்றும் 8. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும்
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. எங்க யாருக்கு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலான்னு தெரியுமா? த ஃபர்ஸ்ட் ஒன் எதை போட்டிருக்கு? பயப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன் ஃபர்ஸ்ட் பயப்படுறத போட்டிருக்குன்னா, வேதம் பயப்படாதன்னு அவ்வளவு சொல்லுது. அல்லேலூயா. சூழ்நிலை எதை கொண்டு வருது? ஏன் பிசாசு பயத்தை கொண்டு வர்றான்னா, பயம் இருக்கிற வரைக்கும் ஜெயம் இருக்காது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தின் தாமதத்துக்கு மிக முக்கியமான காரணம் பயம்தான். இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன தெரியுமா? யாரும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு. என்கிட்ட யாராவது அப்படி வந்து சொல்லுமா, நான் சொல்லுவேன், அவங்களுக்கு சோறு போடுறாங்கன்னு கேட்பேன். அல்லேலூயா. இந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பயமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தடை. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டு, அழைத்தது ஒருத்தர் உண்டு இல்லை. அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். யார் என்னன்னா நினச்சிட்டு போட்டோம், இதை குறித்து பயந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த உலகம் எப்படி தெரியுமா? நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் உங்களை குறை சொல்லும், நீங்கள் எவ்வளவு தீமை செஞ்சாலும் உங்களை குறை சொல்லும். இந்த உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா இம்பாசிபிள். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். வேறு ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, அப்பான்னு போய் பக்கத்தில் போய் உட்காந்தா போதும். அவர் நம்மக்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கலை. நம்ம நிறைய நேரத்தில் உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிற அளவுக்கு கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறதில்ல. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா போதும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அல்லேலூயா. அவரை எப்போ இம்ப்ரெஸ் பண்ண முடியுதோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பயம் தேவனுக்கு விரோதமான காரியம், தேவன் அறிவு இருக்கிற காரியம், தேவன் விரும்பாத ஒரு காரியம். ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் பயம் ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ ரெண்டாவது காரியம், இந்த சூழ்நிலை, கடல் என்கிற சூழ்நிலை பயத்தை கொடுத்தது. முதலாவதாக படகை, விசுவாசமாகிய படகை பாதித்தது. ரெண்டாவது பயத்தை கொடுத்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி போயிடுறேன், டைம் ஆகிடுச்சு. என்ன இயேசு செய்ததை கொஞ்சம் அதிகமாய் தியானிக்க நான் விரும்புகிறேன். அடுத்தது மூன்றாவது காரியம் என்ன செய்ததுன்னா, அதே நம்ம வாசித்த வசனத்தில் பார்க்கும்போது 26வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்படியானால் அமைதலை கெடுத்தது. அல்லேலூயா. அங்கிருந்த சூழ்நிலை என்ன செய்திருந்ததுன்னா அமைதலை கெடுத்துச்சு. இன்றைக்கி அநேக குடும்பத்தின் அமைதல் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள். அல்லேலூயா. இந்த அமைதல் கெட்டுப்போன சூழ்நிலை நடுவில் நம்ம வந்திருக்கிறோமா? இன்றைக்கி கர்த்தர் நமக்காய் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் எழுந்தருளும் போது அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்லிட்டு மட்டும் போய்ட்றேன். கடைசி அதில் வாசிக்கும் போது அவர்களுக்குள்ள சந்தேகம் உண்டாயிருந்துச்சு. அவங்களுக்கு அதான் கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளேன்னு கூப்பிடுறார். அவிசுவாசம், சந்தேகம் அல்லது அவிசுவாசம் உண்டாச்சு. இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் சரிப்படுத்தும்படியாக எழுந்திருந்தார். அல்லேலூயா. அதாவது முதல்ல சீஷர்களை குறித்து பார்த்தோம். சீஷர்களை குறித்து 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சீஷர்கள் பின் சென்றார்கள், ஏறினார்கள், கூட வந்தார்கள், எழுப்பினார்கள், அவிசுவாசம் உடையவர்களாக, அதை நான் சொல்லலை உங்களுக்கு, அவிசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். கடைசியாக சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லாஸ்ட்டில் இன்றைக்கி சீஷர்கள் ஆச்சரியப்பட்டதை அவருடைய 27வது வசனத்தில் வாசிக்க முடியும். அது பேசலை. இப்படி 6 குணாதிசயங்கள் சீஷர்களுக்கு காணப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை, கடல் என்கிற சூழ்நிலை 4 காரியம் இருந்தது. ஒன்று, அவிசுவாசமாகிய படகை பாதித்தது. 2வது பயத்தை கொடுத்தது. 3வது அமைதலை கெடுத்தது. 4வது சந்தேகத்தை கொண்டு வந்தது. 4 சூழ்நிலை. அப்படி இந்த 10 சிச்சுவேஷன் நடுவில் இயேசு எழுந்தருளினார். அல்லேலூயா. இந்த 10 சிச்சுவேஷனுக்குள்ளே தான் கர்த்தர் எழுந்தருளதை நீங்கள் இந்த வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் எழுந்தருளின உடனே முதல்ல எதை செய்யணும்? அல்லேலூயா. இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, கடல் கொந்தளிச்சிட்ருக்குது, படகு விழுந்து போகிற மாதிரி இருக்குது, மூழ்கிற மாதிரி. கவனமாக கவனிங்க, நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், ரொம்ப கவனமாக கவனிங்க. 2 சிச்சுவேஷன் இதுக்கு நடுவில் ஆண்டவர் எழுந்திருக்கிறார். ஒன்று, பயத்தோடு இருக்கிற சீஷர்கள், அவிசுவாசத்தோடு இருக்கிற சீஷர்கள், பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிற சீஷர்கள். 2வது காரியம், கொந்தளித்து கொண்டிருக்கிற கடல். அல்லேலூயா.
இந்த ரெண்டுக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். எழுந்து நிற்கும்போது இயேசு எதை செய்திருக்கணும்? நம்மளுடைய சிந்தையின்படி இருந்தாச்சுன்னா இயேசு முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கணும், சரியா? அப்படி தானே? ஆனால் இயேசு முதல்ல எதை செஞ்சார் தெரியுமா? வாசிங்க, அதே நம்ம வாசித்த 26வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். 2 விஷயம் ஆண்டவர் செய்கிறார். முதல் ஆண்டவர் எதோடு டீல் பண்ணுறாருன்னா கடலோடு, பிரச்சனையோடு டீல் பண்ணலை. கவனமாக கவனிங்க, பிரச்சனைக்கு உட்பட்ட ஜனங்களோடு டீல் பண்ணுறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டில் யாருக்கு ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார்னா சீஷர்கள்ட்ட பேசுகிறார். கவனிச்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். முதல்ல ஆண்டவர் பிரச்சனைக்கிட்ட பேசவே இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குது? கடலில் இருக்குது. கர்த்தர் கடலுக்கு எதுவுமே பேசலை. முதல்ல பேசுனது சீஷர்கள்ட்ட. அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இப்போவும் இது வரைக்கும் உங்கள் பிரச்சனை சரியாகலை, ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிறாருன்னா பிரச்சனையை சரி பண்ண போகிறான்னு அர்த்தம். அப்போ பேசும்போது சீஷர்கள் முதல்ல மோல்ட் ஆகணும். ஆண்டவரோட தேவை அது. அப்போது இங்கே இப்போ பிரச்சனை என்னென்னா, சீஷர்கள் சரியாகாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள் சரியாகணும். சீஷர்களை சரிப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சுன்னா திரும்பவும் சீஷர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ முதல் காரியம், இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இயேசு செய்த முதல் காரியம் சீஷர்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. முதல்ல சீஷர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார். சீஷர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறார். சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து பேசின சத்தியம், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவங்கள பாராட்டலை, அவங்களுக்கு ஆசீர்வாதமான வசனம் சொல்ல. கொஞ்சம் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். கொஞ்சம் கடிந்து கொண்டு அவங்கள்ட்ட சொல்கிற, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆண்டவர் எழுப்புகிறார். அதை தொடர்ந்து 2வது காரியம் தான் ஆண்டவர் பிரச்சனையில் டீல் பண்ணுறார். அப்போ இன்னைக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மிக முக்கியமான தேவை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, முதல்ல நம்ம சரியாகணும். அல்லேலூயா. நம்ம சரியாகும் போது தான் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், தேவன்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்தில் சரியாகலை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. நம்ம சத்தியத்திற்குள்ளே இன்னும் கட்டப்படலை. சத்தியத்திற்குள் கட்டப்படாத வரைக்கும் அற்புதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தரிடத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, விடுதலையை பெற்றுக்கொள்ளணுமா, நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா, மிக மிக முக்கியமான தேவை சத்தியத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது கர்த்தர் கடந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 11வது அதிகாரம் அதோடைய 29வது வசனம், 28, 29 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதை சொன்ன தேவன் 29வது வசனத்துக்கு நேர உங்களுடைய சிந்தையை திருப்பும்போது அங்கே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவை அதுதான். ஆமென். பிரச்சனை முடியும்னா ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்டில் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறியும் போது தான் விடுதலை. இன்றைக்கி நிறைய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கும் சில பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, இன்றைக்கு சில போராட்டங்களை சுமந்து கொண்டு இருப்பதற்கு காரணம், இன்னும் சத்தியத்திற்குள் ஊன்ற கட்டப்படவில்லை. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் சத்தியத்திற்குள் ஊன்ற கட்டப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிவினால் நம்முடைய சிந்தை நிரப்பப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தில் ஊன்ற கட்டப்படணும். இயேசு கிறிஸ்து முன்னாடி பாருங்க, நிற்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நிற்கும்போது ஆண்டவர் பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கல, சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிரச்சனையினுடைய வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, அதை எனக்கு கற்றுத்தாரு. அல்லேலூயா. அதை கற்றுக்கிட்டா போதும் பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டாயிடுச்சு. புரிஞ்சவங்க? அல்லேலூயா.
ரெண்டாவது காரியம் கர்த்தர் செய்கிறார். இந்த அற்புதத்தை எப்படி செய்கிறார், எப்படி டீல் பண்ணுறார், இது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. சரி, பிரச்சனை எங்க உண்டாகுது? நல்லா வாசிச்சவங்க சொல்லுங்க. கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அப்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன? இருக்கிறீங்களா இல்லையா? பார்த்து சொல்லுங்க. கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. தெளிவா வாசிங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ த மேஜர் பிரச்சனை எங்க? கடல்ல உண்டான பெருங்காற்று. அப்போ கடல்ல இருக்கும்போது பிரச்சனைனா கடல்ல இருக்கிற பெருங்காற்று தான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ காற்று தான் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் அதை எப்படி டீல் பண்றார் வாசிங்க. அதனுடைய 26வது வசனத்தின் பின்பகுதி, காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. என்னை கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காற்று தான் பிரச்சனை, சரிதானே? கடல்ல உண்டான காற்று தான் பிரச்சனை. இந்த காற்று இல்லைன்னா கடல் அமைதியாக இருக்க போகுது, சரிதானே? அப்போ ஆண்டவர் எதை பார்த்து அதட்டி இருக்கணும்? காற்றை. ஏன் கடலை அதட்டினார்? போகிற போக்கில் படிச்சுட்டா இதெல்லாம் தோணாது. அல்லேலூயா. கடலை ஏன் அதட்டணும்? அல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் அதட்டுனா காற்றை மட்டும் அதட்ட மாட்டார், காற்றை ஏற்றுக்கொண்ட கடலையும் சேர்த்து அதட்டுவார். அல்லேலூயா. காற்று மட்டும் அடிச்சுன்னா பிரச்சனை இல்லை, காற்று அந்த கடலில் அடித்தது தான் பிரச்சனை. அல்லேலூயா. காற்று அது பாட்டுக்கு எங்கே வேணுமோ அடிச்சுட்டு போட்டோம், அது உன்கிட்ட வந்து அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வந்து காற்று அடிக்குதுன்னா கர்த்தர் வெறுமனே காற்றை மட்டும் அதட்ட மாட்டார், நம்மையும் சேர்ந்து அதட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஏற்றுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காற்று அடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஆமேன்லாம் வராதுன்னு தெரியும் எனக்கு. அல்லேலூயா. ஏன்னா பொதுவாக நமக்கு நம்ம செஞ்ச தப்புக்கு வேறு யாராவது ஒருத்தரை காரணம் சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம தான் காரணம்னு சொல்லிவிட்டு நமக்கு பிபி ஏறிடும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். எப்போ நான் தான் காரணம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ நம்ம அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வெறுமனே காற்றை மட்டும் அதட்டலை. காற்றை மட்டும் அதட்டினா வேலை ஈஸி. அல்லேலூயா. ஆனால் அந்த காற்றை அனுமதித்த கடலையும் சேர்த்து கத்த அதட்டினார். அல்லேலூயா. காற்று இல்லைன்னு அந்த அலை வந்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. நடுக்கடல்களில் கடல் அமைதியாக இருக்கும். ஏன்னா கரையோரத்தில் காற்று போய் மோதும் போது தான் அலை உண்டாகிறது. அப்போது நடுக்கடலில் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அலை அடிக்குது, படகுல வந்து அலை அடிக்குது. நமக்கு தெரியும் அலை கரையை நோக்கி அடிக்கும். இது நேராக அங்கே தடுப்பாக இருந்த அந்த அலை போகிறப்போ காற்று போகிறப்போ தடுப்பாக இருந்த அந்த படகுல வந்து அலை வந்து மோதுது. அல்லேலூயா. கரையில் அடிக்க வேண்டிய அலை படகுல வந்து அடிக்குது. அதற்கு காரணம் இந்த காற்றை அனுமதித்த கடல். அல்லேலூயா. எங்கேயோ வர வேண்டிய பிரச்சனை சில நேரத்தில் சில கடல்கள் காற்றை அனுமதிக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அடிக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எப்படி என் குடும்பத்திற்குள்ளே இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அல்லேலூயா. எனக்கிட்ட நான் என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? என்னை சரிப்படுத்த நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்க முடியுமா ஆகில், ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம போய் உட்கார்ந்துருக்க முடியுமா ஆகில், நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற சில காற்றின் சூழ்நிலைகள், சில படகை மூழ்கடிக்கத்தக்க விதமாய் சில குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பிரச்சனை, சில குடும்பங்களில் வியாதி என்கிற பிரச்சனை, அது எங்கேயோ ஒரு ஓரமாக போகிறதுனால நமக்கல்ல நம்முடைய வீட்டிற்குள்ளே வருதுன்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கர்த்தர் இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வராதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்காய் அவர் மரித்திருக்கிறார். நாம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக அவர் மரித்திருக்கும் போது
நம்முடைய குடும்பத்திற்குள்ள, அதாவது நமக்கு வேலி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, நமக்கு காம்பவுண்டுக்கு நல்ல ஒரு கேட் இருக்குது, கேட்டை திறந்து போட்டுட்டு போனோம், ஆடு உள்ளே வந்து மேய்ஞ்சிட்டுன்னா நம்ம ஆட்டுக்காரங்கள்ட்ட போய் நிற்க முடியாது. அல்லேலூயா. கேட்டை திறந்து போட்டது ஆடுக்கு தெரியாது. ஆடுக்கு ஒன்று தான் தெரியும், எங்கே பச்சை கலரில் இருக்குன்னு தான் தெரியும். அல்லேலூயா. அதை தாண்டி வேறு ஒன்றும் தெரியாது. சந்தோஷமாக யாரோ அல்லேலூயா சொன்ன மாதிரி சரி போட்டு. அல்லேலூயா. கேட்டை மூடி வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஆமே. அல்லேலூயா. நம்ம கொண்டு கேட்டை திறந்து போட்டு போயிட்டு கடல் உள்ளே வந்துட்டு காற்று அடிச்சிடுச்சுன்னு நம்ம சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல கேட்டு திறந்துருக்கு. எந்த கேட்டு திறந்துருக்குங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஆடை விரட்டி மட்டும் விட்டுட்டு கேட்டை திரும்பவும் திறந்து போட்டால் திரும்பவும் வரும். அல்லேலூயா. அதை விரட்டுறதில்ல, கேட்டை மூடணும். இன்றைக்கி எந்த கேட்டு வழியாக குடும்பத்தில் பிரச்சனை வருது கண்டுபிடிங்க. மற்றவங்க கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத விட்டுருங்க. என்கிட்ட என்ன பிரச்சனை, நான் என்ன தப்பு செஞ்சேன், என் நிமித்தம் எங்கே என் வீட்டில் கடன் வந்துச்சு, என் நிமித்தம் என் பொருளாதாரம் எங்கே நலிவடைஞ்சுது, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, முதல்ல நம்மை சரிப்படுத்தினா போதும். இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சரியாகும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. நம்மக்கிட்ட முதல்ல ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா அது மற்றவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போகும். அல்லேலூயா. அதுதாங்க குணாதிசயம். நம்மக்கிட்ட சரிப்படுத்துகிறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சகோதரி திருநெல்வேலியில் பைபிள் காலேஜில் படித்தாங்க. பாளையங்கோட்டை பகுதியில் 1 இயர் தான் பாடம் படித்தாங்க. 1 இயர் கழிச்சு இங்கே வரும்போதே அவளுக்குள்ள ஸ்லாங் எல்லாம் முழுசாக மாறியிருந்து. அதுக்கடுத்தது ஒரு வருஷம் பாண்டிச்சேரியில் போய் படித்தா. அங்கே போயிட்டு வரும்போது இன்னும் கொடுமை. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சூழ்நிலைகளில் ஒருத்தருக்குள்ளே இருக்கிற மாற்றம் மற்றவர்களோடு போய் சேரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாய் மாறினா நம்ம மொத்த குடும்பத்திற்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும். நம்முடைய வீட்டிற்குள்ள நன்மைகள் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் நன்மை தங்கி இருக்கணும்னா நம்மக்கிட்ட மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா. நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். அது நம்முடைய வீட்டிற்குள்ளே வரும். இன்றைக்கி பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, இல்லை கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்களா, வியாதியில் கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே முதல்ல எனக்குள்ள மாற்றத்தை தாங்க. ஆண்டவர் அப்படி தான் டீல் பண்ணுறார் பிரச்சனையை. முதல்ல சீஷர்களை சரிப்படுத்தி தான் அலையை சரிப்படுத்துகிறார். ஏன்னா சீஷர்கள் சரியாமல் அலை மட்டும் சரியாகிய பிரயோஜனம் இல்லை. திரும்பவும் அலையை பார்க்கும் போலாம் நான் மடிந்து போகிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அலையை பார்த்தவொன்னே மடிந்து போகிறேன்னு சொல்கிறதல்ல. முதல்ல சீஷர்கள் விசுவாசிகளாய் மாறினா வர்றது. அதற்கடுத்து இங்கே சரிப்படுத்தலைன்னா அந்த லேகியோனை பார்த்தவொடனே ஐயோ லேகியோன் என்ன பிடிச்சிருன்னு பயந்துருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு வெளிப்பாடை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இங்கே சரியாகாமல் லேகியோன்கிட்ட போய் கொண்டு நிறுத்தியிருந்தா லேகியோன் யாருக்கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டுச்சு? பன்றிக்கிட்ட. சரிதானே? பைபிள் படித்தது இல்லையா? வாசிக்கணுமா? வேண்டாம்ல? சரி. அப்போ லேகியோன் அந்த பிசாசு பிடிச்சவன். லூக்கா 8ஆவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே அந்த பிசாசு ஆசைப்பட்டது முழுக்க பன்றிகள் கூட்டத்துக்கு போகிறதுக்கு. இங்கே ஒருவேளை இந்த சீஷர்கள் இங்கே சரியாகாமல் கூட்டிகிட்டு போயிருந்தா இவனை பார்த்த உடனே சீஷர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பாங்க, தேவனே நீங்கள் மட்டும் துரத்துங்க, நாங்கள் போய் போட்டில் இருக்கிறோம், இல்லைன்னா இதெல்லாம் எங்களுக்குள்ளே வந்துட போதுன்னு இருப்பாங்க. புரிஞ்சுவங்க? அல்லேலூயா. இப்போ எங்கே அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் சரிப்படுத்திட்டு அதற்கு அடுத்தது அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போகும்போது அந்த பிசாசோட புத்தி என்னென்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், எப்படி படகை அந்த காற்று வந்து, அந்த புயல் வந்து, அந்த அலை வந்து மோதி அமிழ்த்தத்தக்கதாய் சில பிரச்சனைகள் அந்த படகுல காணப்பட்டதோ, அதே போல் சில வார்த்தைகள் அல்லது சில கடன் பிரச்சனைகள் அல்லது சில வியாதிகள் இன்றைக்கி உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்குதான். இப்போ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன போராட்டமாக இருக்கட்டும், கர்த்தர் எழுந்து நிற்கும்போது அந்த பிரச்சனை அடங்கி தான் ஆகணும். இன்றைக்கி கர்த்தர் அவைகளை அடக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற சில பிரச்சனைகளை மாற்றுவதற்கு
இயேசு போதுமானவர். வீட்டுக்கு கொடுத்து ஒரு 2-3 நிமிஷங்கள் இருக்கிற இடங்கள் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமே. அப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்ம அப்படி கர்த்தரை நோக்கி செபிக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு சில பிரச்சனைகளை மாற்றி கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தர் சில குடும்பங்களில் ஒரு ஸ்பெஷல் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு சில பிரச்சனை நடுவில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க முடியும்னா, இப்போ நீங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுக்க முடியும்னா கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உங்கள் கடன் பாரங்களை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உங்கள் வியாதியை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உங்கள் நெருக்கத்தை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உங்கள் சகல சூழ்நிலைகளை இயேசுவால் மாற்ற முடியும். அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை உங்களால் மாற்ற முடியும் அப்பா, எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இன்றைக்கி நாங்கள் இந்த வியாதியோடு வந்திருப்பது உங்கள் சித்தம் அல்ல. நாங்கள் இந்த போராட்டத்தோடு வாழ்வது உங்கள் சித்தம் அல்ல. நாங்கள் இங்கே நெருக்கத்தின் மத்தியில் வாழ்வதல்ல உங்கள் சித்தம். எங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் எங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் மறைவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு மாறி போவதாகன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். நிந்தையை மாற்றுவதற்கு இயேசு போதுமானவர். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு போதுமானவர். இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நல்ல விசுவாசத்தோடு ஆராதிக்கும் போது ஒரு தெய்வீக விடுதலை வெளிப்படுது. குடும்பங்களில் தெய்வீக விடுதலை. அது என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், என்ன கடன் பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அலையா இருக்கட்டும், இயேசு எழுந்தருளும் போது எந்த பிரச்சனையும் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் எழுந்தருளும் போது அந்த பிரச்சனை அடங்கிதான் ஆகணும். இப்போ நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் எழுந்தருளுவாராக. நம்முடைய பிரச்சனை நடுவில் தேவன் எழுந்தருளுவாராக. Thank you Jesus. அவரை ஆராதிக்கும் போது சீஷர்கள் அவரை கூப்பிட்டாங்க, அவருக்கு பின் சென்றாங்க, அவரை எழுப்புனது என்பது ஜெபம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்திருந்தார். முன்னாடி இருந்த மிகப்பெரிய பிரச்சனையை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்காய் எழுந்தருளே நம்முடைய பிரச்சனையை மாற்றி விட்ட கிருபைகளுக்காய் நல்ல விசுவாசத்தோடு கர்த்தருக்கு 1-2 நிமிஷம் ஸ்தோத்திரங்களே எடுக்கலாமே. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசினீங்க. கர்த்தரிடையப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பா. எங்களுடைய சகல சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற பண பிரச்சனைகள், வியாதி என்கிற பிரச்சனைகள், சில போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள்னால் உண்டாகிற பிரச்சனைகளை என் தேவன் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. அதிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறீங்க. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சகல போராட்டங்களும் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் நஸ்னாகிய இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறி போவதாக, பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மை உண்டாகட்டும். தீங்கணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. பெருக்கம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்மை உண்டாகட்டும். கர்த்தர் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்கப்பா. என்ன நெருக்கத்தின் மத்தியில் காணப்பட்டாலும் இன்றைய தினத்தில் இப்போதே நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் குடும்பங்களுக்கு எழுந்தருளி விட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்திருக்கும் போது எந்த பிசாசின் கிரியைகளும் ஆளுகை செய்ய முடியாதப்பா. கர்த்தர் ஜெய கிறிஸ்துவா எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை மட்டும் போய் வந்துடுங்க. இந்த கூடிகையின் மூலம் அந்த எல்லா துதிகான மகிமை அப்பாவுக்கு கொடுக்குறேன். கர்த்தரை எடுத்துக்கொள்ளுங்க. நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க கிருபை தாங்க. உயர்வு உண்டாகட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். சூழ்நிலைகள் சாதகமாவதாக. கர்த்தர் மாத்திரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்தி கணசல்கள் கத்தாமை உங்கள் யாவரையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி பலுகி பெருக பண்ணுவாராக. ஆமென்.